ஹாய் டியர்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து கொஞ்சம் மலை ஏறலாமா, உங்களெல்லாம் அழைச்சிட்டு போகலான்னு பார்க்குறேன். நான் சுவிட்சர்லாந்து போன மாதம் போயிருந்தேன் இல்லையா, அங்கே கிரிண்டல் வால்டுன்னு அந்த இடம். அது வந்து ரொம்ப நல்லா அட்வென்ச்சரான இடம். அது மலை மவுண்டன். அது அங்கே தான் யுங்ஃப்ரா யோக்னு இந்த பெரிய ஃபேமஸான மவுண்டன்லாம் இருக்குது. இப்போ இந்த மலை அடிவாரத்துக்கு கிட்டத்தட்ட போகிறோம். நம்ம ரொம்ப கிட்டத்தட்ட 2000 அடி போல் நம்ம இதில் கேபிள் காரில் வந்தாச்சு. அதுக்கப்புறமா இந்த மாதிரி நிறைய இடங்கள் வந்து சுவிட்சர்லாந்தில் கார் வராமல், ட்ரெயின் வராமல், இந்த மாதிரி பெட்ரோல்லாம் இல்லாமல் நேச்சரை கலங்கப்படுத்தக்கூடாதுன்னுட்டு அப்படியே அது அப்படியே பியோர் நேச்சர் அப்படியே இருக்கணும் அப்படின்னு வச்சுருக்கா. அதனாலேயே நிறைய பேர் வந்து நடக்க வருவா இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம். அது வந்து நல்ல எனர்ஜியை கொடுக்கும், பியோர் ஆக்சிஜன். இந்த மாதிரி மவுண்டன்லாம் வேடிக்கை பார்த்துட்டே நடந்து போகலாம். வழியில் பாதை இருக்குது. போக கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலே ஆகும். 650 ஃபீட்டுக்கு மேலே நடக்கணும். அங்கே 2 லேக் வரும், அது பார்க்கலாம். வழியில் வந்து சில பாதைகள் நன்னா இருக்கும். சில இடத்துல வந்து கொஞ்சம் கரடு முரடாக கல் எல்லாமும் இருக்கும், பாறாங்கல் எல்லாம் இருக்கும். கொஞ்சம் தாண்டி கிண்டி போகலாம். வழி முழுக்க பச்சை பச்சேன்னு ஒரு பக்கம் முழுக்க சம்மருங்கிறதுனால பசுமையான மலைகள், தூரக்க நிறைய ஸ்னோ மவுண்டன்ஸ் இருக்கும். எல்லாம் ஆல்ப்ஸ் தான். இந்த மாதிரி நடந்து போயிட்டே பார்த்துட்டே போகலாம். அலுப்பே தெரியறதில்ல கொஞ்சம் கூட. நான் 1 மணி நேரத்தில் நடந்துட்டேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, ஜாலியாக. கொஞ்சம் கூட அழுக்கலை, கால் வலியெல்லாம் தெரியல. அவ்வளோ நல்லா இருந்தது நடந்து போகிறதுக்கு. அது எல்லாருமே அவசியமாக போகலாம். அது மாதிரி முக்கியமான சில இடங்கள் மட்டும் பார்த்துட்டு வந்துடுறோம். ஆனால் அங்கே தங்கி இருந்தால் தான் இந்த மவுண்டன் தான் கிட்டத்தட்ட வந்துட்டோம் நம்ம. அங்கே தான் 2 லேக் இருக்குது. அந்த லேக்கில் வந்து ஜலமெல்லாம் ஸ்படிக மாதிரி இருக்குது. எனக்கு வந்து என்ன தோணித்துனாக்கா, அங்கே போனதுக்கப்புறமா பார்த்த உடனே அப்படியே இந்த மானசரோவர், கைலாஷ் அதுதான் ஞாபகம் வந்தது. கிட்டத்தட்ட அது மாதிரியான ஒரு தோற்றத்தில் இருக்குது அங்கே ஸ்னோ மவுண்டன். இந்த இடம் தான் தூரக்கேந்து எங்கேருந்து பார்த்தாலும் தெரியும். அது அதே மாதிரியே 2 லேக். அதில் ஒரு லேக் மட்டும் அப்படி பார்த்துக்கிட்டு அந்த தண்ணியெல்லாம் தொட்டு பார்த்து கையால் இது பண்ணி ஃபிஷ் எக்கச்சக்கமாக இருக்குது. ரொம்ப நல்லா இருந்தது, பார்க்குறதுக்கும் ரொம்ப நல்லா இருந்தது. கொஞ்சம் நாளைக்கு காலை வச்சுட்டு அப்படியே உட்காண்ட்ருந்தோம் அந்த இடத்துல. கொஞ்சம் தியானம் பண்ணுற மாதிரி இடம். அங்கே ரொம்ப மனுஷாலாம் ரொம்ப அவ்வளோவா இல்லை, கூட்டம்லாம் இல்லை. அதனால் அழகாக உட்காந்துட்டு கொஞ்சம் நேரம் தியானம் அமைதியாக. அங்கங்கே இடம் கிடச்சிதுனாக்கா இந்த கேப்பில் அப்படியே உட்காந்துருவேன். அது பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருந்தது. நம்ம மனசில் நினச்சிக்கிறது தானே, கைலாஷ் மானசரோவர் எல்லாமே நம்ம மனசு தான். அப்புறம் அந்த லேக் அப்படியே மெதுவாக அப்படி சுற்றி வந்தோம். எல்லாம் கைலாஷ் மாதிரியே இருக்கு பாருங்க. அந்த இடமும் அவ்வளோ அழகாக இருந்தது. உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான் பழிச்சுன்னு வந்தேன் நான். ரொம்ப பிரமாதம். போயிட்டு அப்படியே காலார நடந்துட்டு அப்புறம் திரும்பிட்டோம். இந்த இடத்துலேருந்தே திரும்பி வந்துட்டோம். அவ்வளோ ஃப்ரெஷ்ஷு. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அப்படியே கைலாஷ் மலை, மானசரோவர், அதுதான் ஞாபகம் வந்தது எனக்கு. இதுதான் கிரிண்டல் வால்டு அப்படின்னு அந்த இடத்த சொல்கிறா. இங்கே ஒரு 1/2 நாள் போயிட்டு வந்துடலாம். கார்த்தால கிளம்பி வந்தோம், லஞ்சுக்கு திரும்ப கீழே இறங்கிட்டோம் நாங்கள். அவ்வளோ நல்லா. இப்போ பாருங்கள், இறங்கி வந்தாச்சு கடன்னு திரும்ப வந்த இடத்துக்கு. அந்த இடத்துலேருந்து கூட உங்களுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இந்த மலை மேலே வியூ பாயிண்ட் ஒன்று இருக்குது இல்லை, அந்த இடத்துலேருந்து ஆரம்பிக்கணும். திரும்ப அந்த இடத்துக்கே வந்தாச்சு, பார்த்துட்டே வந்தாச்சு. வழியிலையும் ஒரு தியானம் பண்ணுற மாதிரி இடங்கள்லாம் இருக்குது. இந்த மாதிரி உட்காந்துட்டு அப்படியே சித்தினாடி கூட கிடையாது. எல்லோரும் ரொம்ப கூட்டம்லாம் இல்லை. இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் கொஞ்சம் அங்கேயே இருக்கிறவா தான் வருவா. அதனால் எனக்கு சான்ஸ் கிடச்சிது இன்றைக்கி உங்களெல்லாம் அழைச்சின்னு வந்து காமிக்கணும் அப்படின்னுட்டு. ரொம்ப அற்புதமான இடங்கள். நடக்கிறதுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப டயர்டாக இல்லாமல் இருக்குது. ரொம்ப ஜாலியாக இருக்குது. வந்தாச்சு, நம்ம கிட்டத்தட்ட வந்துட்டோம். கீழே இறங்கியாச்சு. பாய்.